Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. ஹோம் டூர் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க. வரோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிங்களா இப்போ தான்? இல்லை எப்படி எப்போதுமே நீட்டாக வச்சுருப்பாங்களா அக்கா? இல்லை அவள் எப்பவுமே சூப்பர் நீட்டாக வச்சுருப்பா. ஆக்சுவலாக அவங்க மேனேஜர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சார் இங்கே அவைலபிள் கிடையாது. மேனேஜர் எந்த டேட் சொன்னா அப்படின்னா இந்த டேட் சொன்னா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே தங்கத்தில் கம்மல் வாங்கி பாப்பா வர டைம் ஆச்சு கரெக்டாக 3:30. இதை நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணி பாப்பாவை போய் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்துடலாம். ஓ, இதான் உங்க சைக்கிளா? இது எத்தனாவது பேர்டேக்கு வாங்கினது? ஓகே, இது செகண்ட் பேர்டேக்கு வாங்கினதா? ஓகே, எனக்கு அப்படிதான் சேதனை பின்னாடியே சுற்றுறேன். பிடிச்சி அண்ணன் நில்லுங்கண்ணே, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆகணும் பண்ணு. எடுத்துக்க தம்பி தாராளமாக அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சிரின்னு சிரிக்கிறா. சேதுனருக்கு டூப் போட வந்த ஒரு சேதுபதி. இது எடுத்தது எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது இப்போ தான் புரியுது. ரேடியோ மிச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆச்சேவா. திடீர்னு தங்கரயில் தேட்டர் மதுரையில் ஓனர் ஃபோன் பண்ணார், ரமேஷ் சார். ஃபோன் பண்ணி கமல் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ரூமில் இருக்கேன் அப்படின்னு. உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னாரு. இந்த ரூம் இது என் ஒய்ஃபோட ரூம். இது ரொம்ப முக்கியமான ரூம். அதாவது இந்த சந்திரமுகி படத்தில் கங்கா அந்த ரூம் மட்டும் போகாதுங்கிற மாதிரி இந்த ரூம் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். மியூசிக் கம்போசர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்டு தானே? ஆமாம் 5 வயசு குழந்தைங்கனால அந்த ஊரில் 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள கீபோர்டு வாங்கிட்டு மாஸ்டர் கேட்டேன். மாஸ்டர் ஓகே அப்படின்னு. என்ன அப்படின்ட்டேன். கீபோர்ட் அப்படின்னு ஒரு 2 லைன் மட்டும் வாசிக்கிறேன். அதிகமாக வாசிச்சோம்னா காப்பி ரைட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. அதோட ஸ்டார்டிங் இதுல. ஆமா, ஸ்டார்டிங் இது. ஆனா நல்லா தானே வாசிக்கிறீங்க. இல்ல இது மட்டும் தான் கத்துக்கிட்டீங்களா? இல்ல இன்னொன்னு தெரியும். அப்போ ஹலோ, ஹாய். ஹாய் ராகுல், எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ரொம்ப சூப்பர், ஹாப்பி. அண்ணே, ஹோம் டூர் பண்ணலான்னு வந்தேன். செம்மையா இருக்கு வீடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க. வரோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிங்களா இப்போ தான்? இல்லை எப்படி எப்போதுமே நீட்டாக வச்சுருப்பாங்களா அக்கா? இல்லை அவள் எப்பவுமே சூப்பர் நீட்டாக வச்சுருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோம் டூர் இருந்தால் கண்டிப்பாக நீ இப்போ வந்துடுற, ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நீ கிளம்பி ஓடிருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பயுமே நீட்டாக சூப்பராக வச்சுருப்பாங்க. ஓகே, தென் அக்கா எங்கண்ணே? உள்ளே இருக்காங்க. உள்ளே இருக்காங்களா? ஓகேண்ணே. அண்ணே, செம்மையாக இருக்குது. எங்கேருந்து இந்த ஹோம் டூரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அண்ணே, ஃபஸ்ட்டு பாப்பாவோட ஃபோட்டோஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக. எந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கலாம்? எந்த ஃபோட்டோவாக இருக்குல்ல, உங்கள் ஐடியா எப்படி? இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கண்ணே. இந்த ஃபோட்டோவா? எஸ், இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் முத வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம். மொட்டை மாடியில் எடுத்த ஒரு பர்த்டே இது. இங்கே மொட்டை மாடியில்? ஆமாம் மொட்டை மாடியில். இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் மொட்டை மாடியில் எடுத்தோம். ஒரு சிம்பிளாக எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நைட்டு 12 மணி வரை தெரியாது என் ஒய்ஃபுக்கு மொட்டை மாடியில் ஏதோ டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. செட்டிங்ஸ்லாம் யார் ஐடியாண்ணே? ஃபுல்லாக இந்த ஐடியாலாம் என்னது, மொட்டை மாலை பண்ணது என்ன ஐடியா. காஸ்டியூம் இவங்கெல்லாம் டிசைன் பண்ணாங்க ஒரு சிம்பிளாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ண பர்த்டே இது, 3rd பர்த்டே. ஸோ அதில் பண்ணது ஒரு சிம்பிளாக கேக் கட் பண்ணலான்னு ஆசைப்பட்டது. ஆனால் பார்த்தா பிரம்மாண்டமாக அமைஞ்சது. செம்மையாக இருக்குது. அதில் காஸ்டியூம்ஸ், உங்களோட தீம் எல்லாமே செம்மையாக இருக்குது. இது எல்லாமே என் ஒய்ஃப் டிசைன் பண்ண விஷயம். ஓகே, இந்த மாதிரி தான் காஸ்டியூம் இருக்கணும் அப்படின்ட்டு. இதுண்ணே, இது நான் சின்ன வயசுல நம்மளாம் அந்த 80s 90s பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல படுத்துட்டு ஆமா ஒரு ஜட்டி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக இருக்கும். ஆமா, என் ஒய்ஃப் ஒத்துக்கவே இல்லை. ஐயோ எங்கள் பரம்பரை இந்த ஃபோட்டோ இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்போ உட்கார கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து விழுந்துருவா. எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ போட்டு போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி பேம்பர்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு ஸ்டில் வச்சு உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஒரு ஸ்டில் பண்ணி உட்காந்துட்டேன். தவிர்த்து தான் எடுப்போம். இது எப்படியே உட்கார வச்சு எடுத்த ஸ்டில் இது.
இது தேர்ட் பர்த்டே இல்ல? ஆமா இதோட இது சிங்கிளா எடுத்த ஃபோட்டோ. இதுன்னு இது இந்த வருஷம் லாஸ்ட் இயர்ல 5வது வருஷம் 5th பர்த்டே. ஓகே. ஆமா எங்களுக்கு மறக்க முடியாத பர்த்டேன்னு சொல்ல வரலாம். ஏன் அப்படின்னா திரும்ப சார் வருவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ். ஆமாம் இதே இடத்துல நீங்கள் கதவு திறந்துட்டு வந்தீங்களே இதே மாதிரி நாங்கள் 6 மணிக்கு கேக் கட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். ஒரு 4:30 5 o'clock வந்து கதவு தட்டி உள்ளே வந்தால் திடீர்னு நான் குளிச்சுட்டு இருந்தேன். என் ஒய்ஃபில் வந்து சார்னாங்க வந்து கதவு தட்டிட்டு சீக்கிரம் வேணாம் இரு வரது வந்தேன். இங்கே நிற்கிறார் இதே இடத்துல நின்றாரு. என்ன கம்மல் ஃபங்க்ஷன் வச்சு இன்னும் குளிக்கலையா நீங்கள் அப்படின்ட்டு. நான் துண்டை கட்டிட்டு சார் என்ன சார் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க மேனேஜர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சார் இங்கே அவைலபிள் கிடையாது. ஆனால் இந்த டேட் தெரிஞ்சுட்டு மேனேஜர் எந்த டேட் சொன்னா அப்படின்னா இந்த டேட் சொன்னா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே திடீர்னு வந்து இந்த கம்மல் கோல்டு வந்தது மட்டும் இல்லை கிஃப்ட்டு தங்கத்தில் கம்மல் வாங்கி உடனே கிளம்புறேன். நான் ஃபாரின் கிளம்ப வேண்டியது. இல்லை சார் உடனே வாங்க கேக் கட் பண்ண கீழே கூப்பிட்டு போயிட்டு சார் மூலமாக தான் கேக் கட் பண்ணோம். மறக்கவே முடியாத ஒரு ஜிஆர்டிலேருந்து ஒரு கோல்டு ஒரு வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஓகே. செம்ம ஸ்பெஷல். இப்போ உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்ததும் நாதஸ்வரம் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆமாம் அவர் கையால் வந்து ஒரு கிஃப்ட்டு ஒரு பர்த்டே அந்த ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆமாம் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் நிறைய பேத்துக்கு இன்வைட் பண்ண முடியல. பட் இவர் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரியாதை கிடைச்சிச்சின்னு சொல்ல வரலாம். லைஃபே கொடுத்தவர். எந்த நேரத்தில் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டாக வந்து சேர்ப்பார். எனக்குன்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சல சின்னத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நிறையா. ஆனால் இந்த ஃபோட்டோ ஆமாம் 2 பெரிய ஸ்டார்ஸ் இப்போ. ஆமாம் மாதிரி இது ஃபோட்டோ மறக்கவே முடியாது. இதுவா? ஆமாம் இது வந்து நம்ம ஜனார்தன் சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணார். லாபமா? லாபம் கரெக்ட் சூப்பராக சொல்லிட்டீங்களே. லாபம் சரி விஜய் சேதுபதியை பார்க்கணும் அப்படின்னு 96 படம் பார்த்துட்டு என் ஒய்ஃப் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து சேதுரனை பார்க்கணும் ஒரே டார்ச்சரு. என்னடா இது அப்படின்ட்டு ஏன்னா சேதனை பைத்தியம் ஆகிட்டா அவ்வளோ பிடிச்சி போச்சு. சரி சேதனை பார்க்க போகிறோம்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். போயிட்டு சேதனை நடந்து போயிட்டே இருந்தார். சார் பாப்பா வர டைம் ஆச்சு கரெக்டாக 3:30 ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஆமாம்மா நான் அவ்வளோ அதிகமாச்சு போய் கூட்டு வந்துடலாம். ஓகே இதை நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணிடுவோம். பாப்பாவை போய் ஃபர்ஸ்ட் கூட்டு வந்துடலாம். ஆமாம் வந்துட்டேன் வாங்க அப்படியே பஸ்ஸு ஹோம் டூருக்கு வந்திருக்கோம். அப்பா ஹோம் டூர் அப்பாவோட இன்டர்வியூ உங்கள் இன்டர்வியூலாம் எடுக்க வந்திருக்கோம். இப்போ தான் ஸ்கூல் முடியுமா உங்களுக்கு? ஓகே வாங்க வீட்டுக்கு போயிட்டு வேன் போயிருமா? இல்லை ஆமாம் போயிடலாம். நீ வராதனால எப்படி ஹோம் டூர் பண்ண போகிறோன்னு ஒரே குழப்பமாக இருந்தோம். இது தெரியுதா யார் சைக்கிள்னு? உங்கள் சைக்கிள் எதுங்க காட்டுங்க. ஓ இதான் உங்கள் சைக்கிளா? ஆமாம். ஓகே. எத்தனாவது பர்த்டேக்கு வாங்கினது? நான் தான் வாஷ் பண்ணி இது பண்ணேன். எத்தனாவது பர்த்டே? என்ன மல்டிபர்பஸ் இது? இங்க பாருங்க. வண்டி துடைக்கிறது அதை இது வச்சுட்டு இங்கே இது பண்ணிப்பாரா? ஓகே. இது எத்தனாவது பர்த்டேக்கு வாங்கினது? ஓகே இது செகண்ட் பர்த்டேக்கு வாங்கினதா? ஓகே எனக்கு அப்படிதான் ஓகே சரி நீங்கள் உள்ளே போய் ரெடி ஆகிட்டுருங்க. நம்ம இன்டர்வியூ அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போயிட்டு உள்ளே ரெடி ஆகிட்டுருங்க. அது ஆக்சுவலாக ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரீல் 2 பேரும் பண்ணிடுவோம். ஒரு ரீல் பண்ணிட்டு தான் ஒரு பாட்டுக்கு ஆடிடலாமா? கண்டிப்பாக இப்போ ஒரு ரீல்ஸ் ஆடிடலாம் வா. 3 பேர் ஆடிடலாம் வாங்க. எப்படி? ரெடி ஆகிட்டு வேணா வரட்டும். சரி ரைட். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். 96 பார்த்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். படத்தை ஒரு 10 தடவை பார்த்துட்டா. 5 நாளில் 10 தடவை பார்த்துட்டா. ஆக்சுவலாக சொல்ல போனேன் விஜய் சேதுபதி நான் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம் எனக்கு வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா இல்லை சான்ஸே இல்லை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு உடனே அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டில் லாபம் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நேராக போகலான்னு நேராக போயிட்டு போனேன். சேதனை கூட பின்னாடியே சுற்றுறேன். கேரவன் போகிறாரு காருக்கு போகிறாரு பின்னாடியே சுற்றி எப்படியாச்சும் அண்ணன்னு கேட்கலான்னு பார்த்து லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு இடத்துல பிடிச்சி அண்ணன் நில்லுங்கண்ணே முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆகணும்னு எடுத்துக்க தம்பி தாராளமாக அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட சிரின்னு சிரிக்கிறா. என்னடா கிட்ட சிரிக்கிறான்னு பார்த்தா சேதுனருக்கு டூப் போட வந்த ஒரு சேதுபதி வந்து வடந்து சிரிக்கிறா. என்னடா அண்ணன் ரொம்ப சிம்பிளாக இருப்பாருன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சிம்பிளாக அப்படி பின்னாடி நடந்து போகிறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா கிடந்து சிரிச்சிட்டா. நம்பவே முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப டல்லாகிட்டேன் நான். ஆக்சுவலாக டல்லாகிட்டு இவ்வளோ பக்கம் சிரிச்சிட்டாலா அசிங்கப்பட்டுட்டோன்னே லாஸ்ட்டாக ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆயிடுச்சு. அன்றைக்கி லாஸ்ட் டே வேறு பேக்கப் ஆகி கிளம்பிட்டாங்க. உடனே ரமேஷ் திலக்கு என்னை பார்த்துட்டு டேய் கமல் இன்னும் இங்கே நிற்கிற அப்படின்னா இல்லத்தில் இந்த மாதிரி அண்ணனை கூட ஃபோட்டோ எடுக்கலாம் வந்தேன். இந்த மாதிரி ஷூட்டிங் வேறு பேக்கப் ஆயிடுச்சு என்ன பண்ணுன்னு தெரில அப்படின்னு.
என்னடா என்கிட்ட சொல்ல வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சேதுன் எங்கேருந்து ஹைதராபாத் ஏதோ படத்துக்கு கிளம்பிட்டு இருந்தார். உடனே சேதுனை நிப்பாட்டி என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், கமல் வந்திருக்கான், அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்க சேதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் திலக்கு உடனே கிளம்புன காரை நிப்பாட்டி அண்ணனை இறக்கி விட்டு அந்த டைமில் அப்போ மொபைல் என்கிட்ட ஒழுங்காக இல்லை ஆக்சுவலாக. அந்த டைமில் வந்து ரமேஷ் திலக்கு தான் அந்த ஃபோட்டோ, ஆனால் அண்ணன் கையிலே கொடுத்தாப்புல, நானே எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுனை எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபோட்டோக்காரன் வந்து ரமேஷ் திலக் தான். ஓகே. ஆமாம், மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அது. ஓகே. அதுக்கப்புறம் தான் அப்பா அந்த டூப்ளிகேட் இவரை பார்த்தேன் நான், விஜய் சேதுபதி ஐயா. அவரையும் நீங்க நம்பி விஜய் சேதுபதி எனக்கு என்ன தெரியுமா, அதே மாதிரி இருந்தாரு தலை, அப்படியே இருந்தாரு. கெட்டப் சேஞ்ச் அண்ணன் ரொம்ப சிம்பிளா தானே இருப்பாரு, ரொம்ப சிம்பிளா இருக்க போதும் பின்னாடி சுத்தி வச்சு அப்பா. இது மறக்க முடியாத இன்சிடென்ட் இது. ஆமா, இந்த போட்டோ வந்து சீமராஜா படத்துல பாப்பா வந்து அந்த டைம் வந்து 5ஆவது மாதம் 6ஆவது மாதம்னு நினைக்கிறேன் கன்சீவ் ஆகிருந்தாங்க. ஸோ என் ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு கரெக்டாக. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி, அந்த பழைய வீடு அசோக் நகரில் இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி தான் ஷூட்டிங் நடந்துருந்துச்சு சீமராஜா அப்படின்னு. அப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவளுக்கு, அன்னைக்கு கரெக்டாக பர்த்டே வந்துச்சு. அப்புறம் போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சிவானண்ட போயிட்டு பாண்டி கமல் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அவருக்கு தெரியாது, மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இல்லை, கேட்டு பாருங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா ஒன்று வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆனதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேனேஜர் வந்து கேட்டார், கமல் வந்துட்டீங்களா, வந்துட்டார் அப்படின்னா வந்துட்டார் அப்படின்னு. உடனே ஷூட்டிங் டைமில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இவருன்னு கேரவனுக்கு வந்துட்டு வர சொல்லுங்கள் கமலை அப்படின்ட்டு. டக்குன்னு கேரவனை ஓப்பன் பண்ணுறேன், கமல் வாங்க வாங்கினார். ஆக்சுவலாக நான் கூட ரொம்ப நாள் பழகலை ஆக்சுவலாக. பயங்கர உரிமை எடுத்துகிட்டு சொல்லுங்க கமல், என்ன இது அர்ஜென்ட்டாக அப்படின்னாரு. இல்லை சார் அண்ணா, இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு பர்த்டே இருந்தது, கன்சீவ் ஆகிறக்கா, ஒரு பர்த்டே விஷயம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா. என்ன கமல் சொல்லுங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷனே போட்டார் அந்த கேரவானில். ஸோ மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ இது. ஓகே. ஆமாம், அதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனேஜராக வெயிட் பண்ணுறாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னு. எனக்காக ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அதுலேருந்து ஒரு நம்பரை என்ன நம்பர் மாற்றினாலும் சரி, ஒரு நம்பரை எப்படியாச்சும் நான் கலெக்ட் பண்ணி வாங்கிடுவேன், முக்கியமான பிள்ளைகிட்டேருந்து வாங்கிடுவேன். இன்றைக்கி வேறு பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னா அவர் விஷ் பண்ணிடுவார். ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா வீடியோ மெசேஜ் அனுப்பிடுவார். என்ன அப்படின்னா அண்ணன் சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது, ஏன்னா அந்தந்த கெட்டப்பில் இருப்பார். லாஸ்ட் பர்த்டே கூட அமரன் அந்த முடி கெட்டப்பில் இருந்தார். அதுக்கு முன்னாடி கொரோனா டைமில் வீட்டிலேருந்து அனுப்பிவிட்டார். ஸோ இது சோஷியல் மீடியாவில் போட வேணாம், அவர் கெட்டப்பில் இருப்பார், அதை நம்ம வெளியில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தேன். அவர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தார், இந்த வீடியோ இப்போ பாப்பாவுக்கு புரியாது, அவர் பெரிய ஆள் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டு காட்டுங்க அவளுக்கு புரியும் அப்படின்னு. உண்மையிலே சிவானை வந்து அப்போ பர்த்டே விஷஸ் பண்ணும்போது அவளுக்கு புரியல. 3 வயசுலலாம் சிவானா யாருன்னு அவளுக்கு தெரியல. இப்போ பார்த்தோன்னே ஏய் சிவானை பர்த்டே விஷ் பண்ணலையான்னு கேட்பா. அதனால அண்ணன் எப்படியாவது ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பாரு. வருஷம் எங்களுக்கு பர்த்டே விஷஸ் வந்துடும் அண்ணன்ட்டு. ரொம்ப ஸ்வீட்டான. ஆமாம், லவ் யூண்ணே, 2 பேருக்கும் லவ் யூ தான். கண்டிப்பாக. ஆமாம், இது நம்ம சின்னத்திரை விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது பெரிய சேதுபதி, இது சின்ன சேதுபதி. இப்போ இது சீரியல் ஆக்சுவலாக என் சீரியல் யார் பெருசாக பார்க்க மாட்டாங்க வீட்டில். இப்போ ரீசெண்டாக சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. முத்துன்னு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என் பாப்பாவுக்கும் முத்து ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபோட அம்மாவுக்கும் முத்துனா ரொம்ப பிடிக்கும். அப்போ திடீர்னு பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிக்கிற ரோஹிணி கேரக்டர் அவங்க ஷாலுமா என் கூட நடிச்சா பூவாத்திரையா பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி முத்து அவர் நம்பர் கிடைக்குமா, நான் பேசணும் அப்படின்னு. நம்பர் கிடச்சிச்சு. இந்த மாதிரி பிரதர் பாப்பாவுக்கு பர்த்டே ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எங்கே ஸ்பாட்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க கூட உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணே நான் வர்றேன் அப்படின்னு. ஐயோ வேணாம், நீங்கள் நாங்கள் வர்றோம், வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு கேக் கட்டிங்கோ இல்லைனா ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு. ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், உங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி இந்த வீட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்டு விடிய காலை ஒரு 10 மணிக்கு வரேன்னு சொன்னார். 9:30க்கெலாம் வந்துட்டு இதேமாதிரி கதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு பாப்பாவுக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கும் தெரியாது, அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. காரணம் பயங்கர ஹாப்பி மோட் ஆகிட்டாங்க. உடனே கேக்லாம் ரெடியாக இருந்துச்சுல, உடனே எடுத்தீங்கன்னே வச்சு கட் பண்ணிட்டு. அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஇன்சிடெண்ட்டாக நாங்கள் 2 பேரும் பிங்க் கான்செப்டில் இருந்தோம். அன்றைக்கி வந்து வெற்றி பிரதரும் பார்த்தீங்கன்னா பிங்கில் வந்தார். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு ரெடியாகி ஒரு ஃபங்க்ஷன் ப்ரிப்பேர்டான மாதிரி இருக்கும், எல்லாமே பிங்க் கலரில் இருப்போம். ஓகே. ஸோ மறக்க முடியாத ஒரு பிக்ஸ். கண்டிப்பாக உள்ளே வந்தோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கண்டிப்பாக நிறைய ஃபோட்டோஸ் பற்றி ஆரம்பிச்சிட்டோம். பட் வீடை பற்றி நிறைய பேசி ஆகணுன்னே எக்ஸைட்மெண்ட்டாக பேசிட்டோம். வீடு ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் அந்த ஒரு விஷயம்? இது யார் ஐடியா? மொத்தம் இந்த வீட்டில் இருக்க பொருட்கள்
விஷயங்களை யார் ஐடியா? ஆக்சுவலாக எதுவுமே என்னோட ஐடியா கிடையாது. இது வந்து இந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பாலாஜி ஃப்ரேம்ஸ்னு சொல்லி தான் அனுப்பிவிடுவாப்புல. இந்த பெயிண்டிங் வந்து ஆல்ரெடி இருந்தது, இந்த வீட்டு செட்டப்லேயே இருந்தது இந்த பெயிண்டிங் எல்லோ கலர்லேயே. ஸோ நாங்கள் இதில் மாட்டணும் அப்படின்ட்டு மாட்டின விஷயம் தான். ஆக்சுவலாக நல்லா இருக்கு இந்த பெயிண்டிங்க்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு அது ரொம்ப கிராண்டியராக தெரியும். அழகாக இருக்குல்ல? இது பார்க்கும்போது பாப்பாவோட நோட் புக்ஸ் இப்போ வந்து போட்டாங்கல்ல பார்க்குறேன் இதெல்லாம். அதாவது இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் நோட் புக்லாம் வெறும் அட்டை தான் இருக்கும். இது என்ன கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? இந்த வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. வைஃப் தான் இந்த ஐடியாவும். இது என்ன பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போதும் புக் நோட் எடுக்கும் போதும் ஒரு மெமரபிளாக இருக்கட்டும். இப்போ இதை பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் அவங்க ஆஃபீஸ்லேயே போய் எடுத்தது. இன்வைட் பண்ணோம், பட் அவரால் வர முடியல அந்த டைமில். அப்போ இது வந்து என் பர்த்டேக்கு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. என் ஒய்ஃபை முத அவுட்டோர் கூட்டு போனேன். கல்யாணம் முடிச்சு எங்கேயும் கூட்டு போனதில்ல, கொடைக்கானல் கூட்டு போன ஒரு பிக் இது. ஹனிமூன் கூட போல, எதுவுமே போல. கல்யாணம் முடிஞ்சு வந்து அடுத்த நாள் எனக்கு ஷூட்டிங். நான் கிட்டத்தட்ட பாப்பா பிறந்து ஹனிமூன் சொல்ல போனால் பாப்பாவோட 5வது வயசுல தான் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ஹனிமூன் போனது. ஆமாம், இது பர்த்டே இல்ல, இது பர்த்டேக்குள்ளது. இதுவும் பர்த்டேக்குள்ள பிக் தான். கீழே சைக்கிள் காட்டினால அந்த வருஷத்துக்கு எடுத்து. நோட் புக்ல இதெல்லாம் போடலான்னு கூட எனக்குலாம் தெரியாது. நம்ம நோட் புக்கு கொண்டு போறதே பெரிய விஷயம். அது வேற, அதான் அதுவும் மறந்துட்டீங்களே லேபிள். ஆமால, ஆமா, இப்பெல்லாம் லேபிள் வேற. இதெல்லாம் அப்படி கஸ்டமைஸ்டா நம்ம போட்டோவே வச்சுக்கலாம். நம்ம போட்டோ வச்சுக்கலாம். இல்ல பேரும் டைப் பிடிச்சு வந்துருது, ஒக்கி ஹாசன் அப்படின்னு. ஸ்டாண்டர்டு டிவிஷன் மட்டும் போட்டா போதும், அவங்க போட்டோவே போட்டு வந்துருது. ஓகே, இதெல்லாம் என் ஒய்ஃப் ட்ரை பண்ண ஐடியா தான் அதெல்லாம். ஓ சூப்பர். ஆனா பேசிருங்க, கீபோர்ட் பார்த்தேன், யாருது அது? என்னதுதான் உங்களுதா? ஆனா வாசிக்கிறது நான் இல்ல, ஒக்கி தான் வாசிப்பா. ஓகே, ஆமா ஆமா. நீங்க வாசிக்க மாட்டீங்களா? இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே கனவு, நல்ல பெரிய ஒரு மியூசிக் கம்போசரா மாறணும் அப்படின்னு. கடைசியில் நான் கத்துக்கிறதுல வாய்ப்பே அமையல. அப்புறம் தான் சரி, நம்மளால முடியாது வந்து நம்ம குழந்தைங்க மேல திணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அவளுக்கு பிடிக்காது ஆக்சுவலா. எப்படியாவது நீ வாசிக்கணும், அதாவது ஹாப்பி பர்த்டே வாசிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி 2 மாசம் லீவ்லயே மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஏதாவது ஆபரேட் பண்ணி காட்டுங்க. ஆபரேட் இருக்கு. இது என்ன இப்போ மியூசிக் கம்போசர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்டு தானே? ஆமா ஆமா. நான் ஏதோ நினைச்சேன், இந்த பாப்பாவுக்கு தானே ஒரு 5 வயசு குழந்தைங்கனால இந்த ஊர்ல 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள கீபோர்டு வாங்கிட்டு மாஸ்டர் காட்டேன். மாஸ்டர் ஓகே அப்படின்னு. என்ன அப்படின்ட்டேன், கீபோர்ட் அப்படின்னு. போயிட்டு கம்பெனியில் எமகா கம்பெனிலே போய் வாங்கிட்டு வாங்க, 26,500 ரூபா. ஓ ஆமா, கிளாஸ்ல இப்போ பாப்பா அனுப்புனீங்கல்ல? ஆமா, இங்கேயே வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. எனக்கு ஒரு 2 லைன் மட்டும் வாசிக்கிறேன், அதிகமாக வாசிச்சோம்னா காப்பிரைட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருங்க. 2 லைன் வாசிக்கிறேன். சம்திங் அது இனி பொண்ணு ஸ்டார்டிங், அதோட ஸ்டார்டிங் இதுல. ஆமா, ஸ்டார்டிங் இது. ஆனா நல்லா தானே வாசிக்கிறீங்க. இல்ல இது மட்டும் தான் கத்துக்கிட்டீங்களா? இல்ல, இன்னொன்னு தெரியும். அப்ப கத்துட்டு இதெல்லாம் காட்டலாம் போல தெரியுது. இன்னொன்னு தெரியும், இது வந்து ஆக்சுவலாக எனக்கு இது சின்ன மிஸ்டேக் இருக்கும். பாப்பா கற்றுக் கொடுக்கும் போது அவன் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா எடுத்து எனக்கு கொஞ்சம் கற்றுக்கொடுன்னு சொல்லி, ஏன்னா 2 பீஸ் வாங்கிடுவார்ல. ஐயோ மாஸ்டர் அவ்வளோதான், அவன் கற்றுக்குவா. அவன்கிட்ட போனதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லித்தரேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன். ஆசைக்கு எப்படியாவது ஒரு பாட்டை வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இது. ஆமா ஆமா. ஓகே, இது ரொமான்டிக்கா உங்க ஒய்ஃப்க்கு நீங்க வாசிச்சு எல்லாம் காட்டியிருக்கீங்களா? அது ரொமான்டிக்கா இருக்காதா? இப்ப இந்த பாருங்க, இப்ப வாசிக்குமா கடுப்புல இருப்பா. இந்த இசை இதை சொல்லுவாங்களே, அது என்னது, சித்ராவின் இசை மலையில, சித்ராதேவி இசை மலையில் நிறைய தேர மாதிரி ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு காது பத்திட்டு இருப்பா. என்ன இப்ப இது கீபோர்ட் பத்தி சொல்லுங்க, இது இருக்க எல்லா விஷயத்தையும் பத்தி தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஒரு செட்டிங்ஸ் பண்றது, ஆன் பண்றது, இந்த வாய்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. வீடியோ எடுத்து வச்சுக்குவேன் நான். சார் என்னென்ன பண்ணணுமா, இதெல்லாம் ஆன் பண்ணுங்க, பாப்பா கரெக்டாக வாசிச்சிருவா அப்படின்னு. ஸோ பாப்பாவை கரெக்டாக வாசிச்சிருவா ஃபுல்லாக. இதில் என்னன்னா, இது வந்து CDEFG என்ன இருக்கும்ல, நமக்கு எதுனே தெரியாது. இல்லை வெள்ளையும் கருப்பாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓ ஆமா, இப்போ அது அந்த 150 ரூபாய்க்கு இப்போ நான் வாங்கியிருக்கேன். அது எப்படின்னா சைடில் மியூசிக் ஆன் பண்ணிட்டு நம்ம சும்மா அது மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை அந்த மாதிரி மியூசிக் போட்டு விட்ருவாங்க. ஆனால்
நிறைய ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அது நிறையா. ஓகே. தெரில, எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஓகே ஓகே. இதெல்லாம் இப்படிதான் இப்படி இது பண்ணிக்கலாம். ஓகே. ஆமாம். அதாவது இப்போ வந்து என்னடா கீபோர்டில் தபலா வருதுங்கிற கதை தான். முன்னாடி என்னை ஏமாத்திருக்காங்க. பெரிய இந்த நெல்லை கச்சேரி பாட்டு கச்சேரிலாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டு கச்சேரி பயங்கர ட்ரம்ஸ்லாம் வாசியிருப்பாங்க. திடீர்னு புல்லாங்குழல்லாம் வரும். புல்லாங்குழல் யாரும் இல்லையடா, எப்படா புல்லாங்குழல் சவுண்ட் வருது? இப்போ எனக்கு பயங்கர டவுட்டு, எப்படிங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் போங்க தம்பி, ஒரு ஃப்ளாப்பி இருக்கும், அந்த ஃப்ளாப்பியை போட்டு விட்டு சும்மா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட உங்களுக்கு கல்யாண கச்சேரி வேணும் அவ்வளோதானே. எல்லாம் சும்மா அடிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் ஃப்ளாப்பி போயிட்டு இருக்கும். இல்லை அப்போ தான் நினைப்பேன், கரண்ட் கட் ஆச்சுன்னா தான் தெரியும். கரண்ட் கட்டாக தெரியும். என்னடா ஏஆர் சார் அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் வாசிக்கிறாரு, அதே வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி அந்த மியூசிக் வருது அப்படின்னு டவுட் வந்துச்சு. அந்த வேலையெல்லாம் நிறைய கச்சேரியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஆனால் இப்போ கீபோர்டு இது என்னன்னா பூஜை ரூம் அல்ல? பூஜை ரூம். ஓகே. ஆக்சுவலாக நான் எப்பாவது அம்மா வந்துட்டாங்கன்னா நான் சாமி கும்பிடுவோம். ஆமா, என்னன்னா சாமி பக்தி அப்படி கடவுள் பக்தி 2 பேத்துக்கு இல்லை, 2 பேத்துக்கு ரொம்ப அதிகமாக கிடையாது. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின், நான் வந்து ஹிந்து. ஆமா இன்டர்ரிலிஜன். ஸோ அதனால இப்போ நான் அம்மா அப்பெல்லாம் வந்தாங்கன்னா சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி அவளும் அப்படிதான். 2 பேரும் ஒரு லிமிட்டை வச்சுக்குவோம். பக்தி இல்லைன்னு சொல்ல மாட்டோம், பக்தி அதிகம்னு சொல்ல மாட்டோம். புரியுதுண்ணே, அது பூட்டி இருக்கு, அதுக்கு முன்னாடி கீபோர்டு வச்சிருக்கீங்க போது அது அதிகமா திறக்கவே மாட்டீங்க. கதவே பூட்டிட்டீங்களா? அப்படி இல்லம்மா, அப்படி இல்லம்மா. ஓகே அண்ணே, இது ஆக்சுவலாக இது ஃபுல்லாக லிவிங் ரூம் இல்லை? ஆமாம். இங்கே தான் இந்த ரூம் வந்து இது என் ஒய்ஃபோட ரூம். இது ரொம்ப முக்கியமான ரூம். ஓகே. அதாவது இந்த சந்திரமுகி படத்தில் வந்து இந்த கங்கா அந்த ரூம் மட்டும் போகாதுங்கிற மாதிரி இந்த ரூம் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், டென்ஷன் ஆயிடுவா. எப்போதும் மோஸ்ட்லி ஒய்ஃப் இங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், அங்கே தான் இருப்பாங்க. எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. பட் நம்ம இந்த ரூம் முடிச்சுட்டு இந்த ரூமில் போய் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஆமாம் ப்ரோ, இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவை பற்றி இது எப்படி எடுத்தோங்கிறத தாண்டி இது எடுத்தது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது இப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக நான் வந்து ரேடியோ மிச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆர்ஜேவா. அப்போ வந்து திடீர்னு தங்கரையில் தேட்டர் மதுரையில் ஓனர் ஃபோன் பண்ணார், ரமேஷ் சார். உடனே கமல் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ரூமில் இருக்கேன் அப்படின்னு. உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னாரு. அவர் கேட்டார்னா உடனே வந்துடுவேன் நான். உடனே வந்துட்டு என்ன சார் அப்படின்னா, உடனே அர்ஜென்ட்டாக வாங்க, ஒரு 1/2 hour வந்தாங்க அப்படின்னாரு. நான் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. ஒன்று பார்த்தா பயங்கர க்ரௌடு. அவர் தேட்டர் தங்கரிகள் தேட்டர்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. தெரியுமா? மதுரை தங்கரிகள் தேட்டர் பக்கத்தில். உடனே போகிற செம்ம கூட்டம், ஒரு 1000-1500 பேர் வெளியே நிற்கிறாங்க. என்ன இது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னா என்ன கேட்குறேன். என்ன சொன்னாங்க, என்ன சார் விஜய் வந்திருக்காரு, தளபதி வந்திருக்காரு தெரியாதா அப்படின்னு. என்னது தளபதி வந்திருக்காரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் வந்துட்டு சார் என்ன ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சார் வந்துட்டு சார் என்ன ஆச்சு அப்படின்னு. நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க விஜய் சார் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு. அப்புறம் அந்த க்ரௌடில் வந்து விலங்கடான்னு சொல்லி அந்த டோர் லாஸ்ட் என்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டேன். போய்ட்டு பார்த்தா விஜய் சார், அவங்க ரசிகர் மன்ற ஆட்கள், அப்புறம் வந்து எல்லாமே நிற்கிறாங்க மேலே ஸ்டேஜில். நண்பன் படத்தோட சக்ஸஸ் மீட் தேட்டரில் மக்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வந்தோட என்னை அனுப்பணும். ஆக்சுவலாக நான் அப்படி கை தட்டுறேன், சார் கத்துறேன், அவர் கேட்கல. அப்புறம் என்ன தம்பி என்ன நான் போனால் தான் இன்டர்வியூ எடுக்க முடியும் சார் அப்படின்னோடனே உடனே அவங்க பார்த்துட்டாரு, ரமேஷ் சார் பார்த்துட்டாரு. உடனே பார்த்து மைக்கு பிடிச்சிட்டு அந்த பையனை மட்டும் உள்ளே விடுங்க கமலை அப்படின்னோடனே என்னை அப்படியே தூக்கிட்டு போனாங்க. அந்த அவ்வளோ தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உள்ளே நிப்பாட்டுறாங்க. விஜய் சாரை பார்த்து நின்று இந்த அதில் விஜய் சார் கேட்டார், நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறதா? இப்படி தான் வச்சுருந்தார். நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறதா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் வெளியில் டிராஃபிக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஓகே கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், ஐடியாவே இல்லை சார் அப்படின்னு. ஐடியாவே இல்லையா, சரி ரைட்டு. அப்புறம் மைக் எடுத்து கொடுத்தாங்க, என்கிட்ட மைக் கொடுத்தாங்க. லைஃப்பில் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு சான்ஸ். அதுவும் விஜய் சார் கூட, அதுவும் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்னங்க அப்படின்னாரு. இது இருங்க சார் முதல்ல நான் ரசிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபன். அதாவது நான் விஜய் சார் மைண்டில் ஒன்று ஆசை இருக்கும்ல, ஒரு ஃபேன் பாய் மோடு தான் அதெல்லாம். சார் ஆட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆட வச்சேன். பாட வைக்கணும்னு சொல்லிட்டு பாட வச்சேன். ஒரு சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், சிரிக்க வச்சேன். அந்த இன்டர்வியூ என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்டர்வியூலாம் இப்போ ரூம்குள்ளே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் 1500-2000 பேருக்கு மத்தியில். ஆமாம், தேட்டரில் ஆக்சுவலாக எனக்கு அப்போல்லாம் ஃபோட்டோஸ் ஃபோன்லாம் கிடையாதுல்ல. அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோலாம் கிடைக்கல எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து அவங்க லோக்கலில் அந்த லோக்கல் சேனல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரையும் கெஞ்சிட்டு யாராச்சும் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, ஃபோட்டோ வச்சு எவனுமே தெரில. அப்புறம் கடைசியாக ஒரு வருஷம் கழித்து வந்து யூடியூப்பில் யாரோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க.
இந்த மதுரைக்கு விஜய் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பயங்கர பரபரப்பாக வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரை பிடிச்சி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து வாங்கின ஃபோட்டோ கிளிப்ஸ் அதெல்லாம் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் இருக்கு. இதுல வந்து சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் அப்படியே. சீரியஸ்லி செம்மையா சிரிச்சாரு சார். ஆக்சுவலா கண்டிப்பா இல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஆக்சுவலா சார் அப்போ வந்து இனியா நடிச்சிருந்தா நினைக்கிறேன் நண்பன் படத்துல. நான் கேட்டேன் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, நீங்க ஜோதிகா கூட நடிச்சிட்டீங்க சார், சிம்ரன் கூட நடிச்சிட்டீங்க, அப்புறம் இனியா கூட நடிச்சிருக்கீங்க, இலியானா சாரி இலியானா. ஸோ இந்த 3 ஹீரோனை தூக்கி பார்த்தால யார் ரொம்ப வெயிட் அதிகம் அப்படின்னு கேட்கலப்பா அப்படின்னாரு. திருப்பியோட கேட்குறேன் சார், போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் சிம்ரன் மேம் அப்படின்னாரு. ஓகே, பயங்கரமான மூமெண்ட் அது. அப்புறம் இந்த பாட்டு வர பண்ணாரு, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் பாடினது அப்படியே தேட்டரில் அப்ளாஸ் பறந்துச்சு. எத்தனை நாள் ரிலீஸ் ஆகி ஆக்சுவலி 1 வீக் தான் இருக்கும் நினைக்கிறேன். 1 வீக்லேயே அந்த டைம் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேட்டைக்காரன் படத்துல வந்து நான் சூரியன் எஃப்எம் ஒர்க் பண்ணும்போது இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ அது வந்து மறக்க முடியாத மூமெண்ட். கண்டிப்பா இப்போ நினைச்சாலும் பார்க்க முடியல தலைவரை. பட் இதே எனக்கு ரொம்ப ப்ரீசியஸான கண்டிப்பா இப்போ இனிமே அவர் நினைச்சாலும் யாரும் போய் இன்டர்வியூ எடுக்க கூட சான்ஸே இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் இங்க அவார்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யாருதுண்ணா? இந்த அவார்ட்லாம் யாரு? இந்த அவார்டு ஃபுல்லா என்னதுதான். இது எல்லாம் இது இங்க வாங்கினது, இது அங்க வாங்கினது. ஐயோ இல்லை, இந்த அவார்டு வாங்கும்போது ஒய்ஃபு வந்து ஊருக்கு அனுப்பி விட்டேன். அந்த டைமில் சண்டேல அவார்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தாங்க, அவார்டு வாங்கியாச்சு. உடனே நான் வந்து பிளான் பண்ணி ஒய்ஃப் ஊருக்கு அனுப்பி விட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் கூட்டு வந்து அவார்டு வாங்கணும் வச்ச மாதிரி நினச்சிக்கிட்டா. அதுலேருந்து இந்த அவார்டை தொடவே மாட்டா. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.